இன்னைக்கு வந்து நான் கையில மாவு விரவ போறது இல்ல. ஏன் சாதா நம்ம மிக்ஸி எப்போ அரைப்போம்ல, கையில மாவு விரவுனா போலீஸ் பிடிச்சிருவாங்களா? போலீஸ் பிடிக்க மாட்டாங்க, கைவலி வரும்ல சேப்பா. அதுக்கு இப்பதான் எல்லாமே இன்ஸ்டன்டா எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சுல நம்ம, அதனால நம்மளும் கொஞ்சம் டெக்னிக்கலா போவோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், எப்பவுமே கொஞ்சம் டஃப்பான டிஃபன், டஃப்பான ஐட்டம்ஸ் நம்ம வடமதி சமையல்ல போட்டுட்டு இருக்கோம், அப்படிதானே? ஆமா, எல்லாரும் சொல்லுது ரிஸ்க் தான், ஆனா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. ஆனா எல்லாருமே நல்லபடியா ஆதரவு தந்ததுக்கு ரொம்ப நன்றி, அதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப என்னன்னா, இன்னைக்கு எவ்வளவு சிம்பிளா ஒரு பூரியும் கடலைக்கறி வைக்க முடியும்ன்றதா இந்த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் கடலைக்கறிக்கு நான் வந்து நைட்டு ஃபுல்லா தண்ணியில பச்சை தண்ணில கோர போட்டேன். கருப்பு கடலையா? கருப்பு கடலை. இந்த சுண்டல் தான் கடலை கறிக்கு நல்லா இருக்கும், சன்னா மசாலா. ஓகே, ஒயிட் கலர் நல்லா இருக்காதான்னு கேட்டா அப்படி கிடையாது, அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் சாஃப்ட் ஆகும். இது அப்படி அந்த ஹார்டாவே இருக்கும், டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். சரியா? அதனால நான் என்ன செய்தேன்னா, நைட்டு ஃபுல்லா கோர போட்டு வச்சிருக்கேன், காலையில கொஞ்சம் கொதிக்க வெந்நி போட்டு வச்சிருக்கேன், மூடி வச்சிருக்கேன். இதுக்கு என்ன செய்ய போறேன்னா, இது நல்ல தண்ணி தான், இத தண்ணியோடய நான் ஊற்றிடுவேன். பல்லாரியும் சின்ன உள்ளியுமாவே எடுத்து வச்சிருக்கேன், ரொம்ப எடுக்கல, கடலைக்கு அரை பங்கு தான் எடுத்திருக்கேன். இது டக்கு டக்கு முடியும். நல்ல பழுத்த தக்காளினா கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கடையில உள்ளது போல கலர்ஃபுல்லா வரணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இது வந்து நான் வாங்கினது கடையில, இது இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீங்க வந்து வெள்ளை துணி இருக்கலாம் அதுல யூஸ் பண்ணிடலாம். இந்த இதுல கொஞ்சமா தேயிலை, தேயிலையா? ஆமா, இது நம்ம டீ குடிப்போம்ல அந்த தேயிலை, இல்லைன்னா கிரீன் டீ ஏதாவது யூஸ் பண்ணலாம். இந்த தேயிலையில ஏலக்காய் எல்லாமே சேர்ந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணிருக்கேன். 2 கிராம்பு, பட்டை, ரொம்ப போடணும்ல, ஏன்னா ஒரு ஃபிளேவர், அது வேகும் போது நமக்கு கண்டிப்பா ஒரு மனம் வேணும், அதுக்காக வந்து போட்டுருது. கூட 2 பெருஞ்சீரகம். லாஸ்ட் நம்ம எல்லாமே ஆட் பண்ணுவோம், இருந்தாலும் சரியா போட்டுட்டு இருக்கலாம், தூக்கி வச்சிருக்கேன், உள்ள போட்டுறணும். நான் தண்ணிக்குள்ள போட்டுருவேன், அது முடிஞ்சு. வேற உப்பு எதுவுமே நான் ஆட் பண்ணல, கொஞ்சம் அரை உப்பு சேர்த்து விடுவேன் கடலைக்கு. கடலை, உள்ளியும் சின்ன உள்ளியும் பல்லாரி ஈக்குவல் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், இந்த இது போட்டிருக்கேன், டீத்தூள், கிராம்பு, பட்டை, பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், வேற எதுவுமே இதுக்கு ஆட் பண்ணல, அரை உப்பு போட்டிருக்கேன். வேக வச்சிருவோம், சரியா? வேகட்டு. அந்த நேரத்துல வந்து பூரிக்கு மாவு விரவணும். இன்னைக்கு வந்து நான் கையில மாவு விரவ போறது இல்ல. சாதா நம்ம மிக்ஸி எப்போ அரைப்போம்ல, கையில மாவு விரவுனா போலீஸ் பிடிச்சிருவாங்களா? போலீஸ் பிடிக்க மாட்டாங்க, கைவலி வரும்ல சேப்பா. அதுக்கு இப்பதான் எல்லாமே இன்ஸ்டன்டா எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சுல நம்ம, அதனால நம்மளும் கொஞ்சம் டெக்னிக்கலா போவோம். சரியா? எப்பவும் அம்மியில அரைச்சு அப்படி செய்யறதுக்கு நீ ஒரு வித்தியாசம் வாங்கி, அம்மியில அரைக்கணுமா? அம்மியில உரல்ல அரைக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குங்க. என்ன இருக்கா, இதுக்கு வந்து நான் இன்னைக்கு எனக்கு தேவைக்கு என்ன மாவு? கடையில வாங்கின மாவு, கோதுமை மாவு. கோதுமை மாவு அது சொல்லணும்ல, மைதா மாவு போடுற விட இல்ல, இது கோதுமை மாவு, கடையில வாங்கின மாவு. சரியா? 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன், எனக்கு தேவைக்கு 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு மெஷர்மெண்ட் எப்படி சொல்லணும்னா, ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும், கசக்கு உண்ணது அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனா மேக்சிமம் நான் என்ன சொல்லணும், ஒரு 1/4 கப்பு தண்ணி முதல்ல போட்டு யூஸ் பண்ணி அரைக்க பார்க்கணும். நான் உப்பு போடுவேன், கல் உப்பு போடல, சாதா பொடி உப்பு.
போட்டுட்டு, ஏன்னா எனக்கு எப்போ பூரி போட்டாலும் கொஞ்சம் உப்பு கூடிரும். ஆமா. இதை லைட்டா முதல்ல மிக்ஸ் பண்ணுவோம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, நான் பட்டர் இருக்கிறதுனால பட்டர் போடுவேன், இல்லைன்னா ஆயில் போட்டு விடலாம். போட்டு அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி என்னன்னா ஒரு 1/4 கப்பு மாவு தண்ணி முதல்ல ஊத்தணும். சரியா? நம்ம எடுத்ததுல இருந்து ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊத்திட்டு, பாருங்க நான் 1/4 கப்பு ஃபுல்லா ஊத்தல, கொஞ்சம் கொஞ்சமா பாத்திரத்துக்கு நான் வந்து ஏன் உருட்டி எடுக்கலைன்னா என் பிளேடு கொஞ்சம் இப்ப மாத்தினால கொஞ்சம் நல்லா ஷார்ப்பா இருக்குமா. இதாச்சா? பூரிக்கு மாவு வந்து டைட்டா இருக்கணுமா லூஸா இருக்கு? அப்படியே கிடையாது, பூரிக்கு சப்பாத்தி ஒரே பேட்டர்ன்ல சுடலாம். அப்படியா? ஆமா, சிலங்க பூரி உப்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால கட்டியா வரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இல்ல, ரொம்ப கட்டியா வர வேண்டாம், ரொம்ப மீடியம் இதா லூஸா வர வேண்டாம். மாவு ரெடி. மாவு ரெடி. மெஷர்மெண்ட் மட்டும் 1 கப்பு மாவு எடுத்தீங்கன்னா அதுக்கு 1/4 கப்பு தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுலயும் கொஞ்சம் ஊத்திக்கிட்டு, முதல்ல ஃபர்ஸ்ட் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணணும், அடுத்தல எண்ணெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணணும், அடுத்தல ஆயில் ஊத்தணும். எண்ணெய் ஊத்தணும், ஆயில் ஊத்தணும். சாரி, தண்ணி ஊத்தணும். சரியா? எண்ணெயும் ஆயில் இதா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த பூரி எப்படி வர்றதை நம்ம காணிக்கும். சரியா? ஏன்னா இது ரொம்ப சிம்பிள். சப்பாத்தி டெய்லி நைட்டு டயபெட்டிக்கா இருக்கவங்க டெய்லி சப்பாத்தி போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாம் விரவி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே யூஸ் பண்ண நம்ம சாதா மிக்சியே போதும். இதுக்காக வேண்டி இதுக்குன்னு தனியா மாவு வரவுடைய மிக்சி ஒண்ணுமே வாங்கன்னா, மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டா 1 கப்பு மாவுக்கு 1/4 கப்பு தண்ணி. உப்பு கம்பல்சரி. ஆயில் போட்டீங்கன்னா இப்படி கையில எல்லாம் ஒண்ணும் ஒட்டாம எடுக்காம வரும். இதுதான் வேற பட்டர் போட்டோம், நம்ம பட்டர் போட்டோம் இன்னைக்கு. அதான் சொன்னாங்க, எது ஆயிலோ பட்டரோ நெய் எது இருந்தாலும் போட்டுடலாம், போடாமலும் வரவலாம். வேணா அது ஒரு பேட்டர்ன் வேறவே காணிச்சிடட்டா? போதும், எங்களுக்கு இவ்வளவுதான். சரியா? ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. கடலைக்கறி வைக்கக்கூடிய நேரத்துல நம்ம பூரி சுட்டுறோம். ஏன்னா பூரி வரைய ஒரு 10 நிமிஷம் அப்படியே சாஃப்ட் ஆயிடுமா, சாப்பிட்டே ஆகணும். இவ்வளவுதான், இதுக்கு மேட்ரே இவ்வளவுதான். சரியா? இது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. மிக்சியில மாவு வர்றது 1 கப்பு மாவுக்கு 1/4 கப்பு அளவான தண்ணி ஊத்திக்கிடணும். அளவான தண்ணி. அதான் சொன்னோம்ல, 1/4 கப் பொடி குறவா ஊத்த முடியாது கேப்பா. அது வந்து கடை மாவுனால. இதே நம்ம வீட்டுல திரிக்கூடிய மாவு கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்படும். இது கடை மாவுல எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. பம்ல மைதா மாவு எல்லாம் மிக்ஸ் ஆயிருப்பனால 1/4 கப்பு மெஷர்மெண்டா வச்சு அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டோம்னா ஒரு 2 இப்படி சுண்டோடைய நேரத்துல நம்ம என்ன செய்யலாம், பூரிக்கு சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இது கடலை ரெடி ஆனாலும் பாப்போமா? அது இப்ப ரெடி ஆயிடும். அதுவுமே நம்ம வந்து கொதிக்க வெந்நில ஊற வச்சோமா, அதனால அதுவும் ஒரு 5 நிமிஷத்துல ரொம்ப வேக விடாண்டா. இந்த பூரி தானே நமக்கு இந்த அளவு போகணுங்களா? நம்ம எடுத்தாச்சு. பாருங்க, கேண்டிலோடு எடுத்துடலாம். இதுல அப்படியேதான் இருக்கும். அதுல சாரெல்லாம் இறங்கி இருக்கு. ஆமா, ஜூஸ் தான் இறங்குமே தவிர சக்கையெல்லாம் இருந்து விடும். தேயிலை அரிப்பு மாதிரி தானே இது. ஆமா ஆமா. ஆனா மசாலா எதுவும் போடல, ஆனா கலரா இருக்கும். நம்ம என்ன செய்யணும், சூடோடைய லைட்டா மேட்ச் பண்ணிடலாம். மிக்சியில போட்டு அடிக்கணுங்கிறது இல்ல. 1 2ஆவே இருக்குல்ல. கடலை நல்லா வெந்துட்டுனா போதும். இப்படி இருந்தா போதும். நம்ம என்ன செய்யணும், கத்த கடலை வந்து சீக்கிரம் மேட்ச் ஆகாது. ஆனா கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவு எஃபர்ட் போட்டுறணும். இப்படி போடாத நேரத்துல நம்ம என்ன செய்யலாம், லைட்டா மிக்சியில போட்டு கொஞ்சமா எடுத்து என்ன செய்யலாம், இதை அடிச்சிடலாம். லைட்டா போட்டு அடிச்சிருவோம். அதுதான் கடலை தீயல். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கடலை உள்ளி எல்லாமே
கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன். ம். இப்ப உடனே அடிக்க கூடாது, சூடு இருக்கட்டும். இது கொஞ்சம் ஆறட்டு, அந்த நேரத்துல நம்ம ரெடி பண்ணிடுவோம். ம். இது கடலை எண்ணெய். எண்ணெய் காயட்டுன்னா கொஞ்சமா பெருஞ்சீரகம். ஏற்கனவே நம்ம அதுல பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமா போட்டா போதும். இந்த இலை, பிரிஞ்ச இலை, ம். கடல் பாசி, ம். ஸ்டார் போட்டா போதும். ஒரே ஒரு ஏலக்காய் மனமா இருக்குமா போட்டாச்சா. பெருஞ்சீரகம்லாம் வாயில பட்டா நல்லதுதான், டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது அது. சரியா, போட்டுட்டு அடுத்தால எல்லா ஐட்டங்களும் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்ல போடவே இல்லை, ஏன்னா இதுக்கு மைல்டா போட்டா போதும், ரொம்ப போட வேண்டாம். நான் அந்த பெரிய ஸ்பூன் ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன், கொத்தமல்லி பொடி, ஜீரக பொடி. இது பெருஞ்சீரக பொடிய, பெருஞ்சீரகத்தை வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா எல்லாம் ஒரே கலர்ல இருக்கலாம். இதெல்லாம் போட்டு லைட்டா கறி மசாலா பொடி, லைட்டான ஒரு 1/4 ஸ்பூன் போல. ஏன்னா ரொம்ப போட்டுட்டோம்னா போட்டு அப்புறம் நல்லா கொதிக்க விடணும். தளான்னு உப்பு இருக்கான்னு பாத்துக்கிடணும். ஏன்னா நம்ம கால் உப்பு தான் சேர்த்தோம் இது கூட. இல்ல கலர்ஃபுல்லா வேணும்னு உண்டுமா, கண்டிப்பா காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிடலாம். டேஸ்ட் நல்லா இருக்கு. உப்பு போட்டிருக்கேன், ஃபுல் ஃப்ளேம் வச்சிருக்கேன். இனி நான் இதை அரைச்சிட்டு பார்ப்போம்னா. சூடாதான் மிக்சியில போட்டேன், ஆனா நான் தண்ணி ஊற்றி வச்சதுனால அது கூலிங் ஆயிடுச்சு. சரியா, சூடோடைய அரைச்சலாம் இல்ல. பண்ணுவோம். கொத்தமல்லி கீரை போட்டிருக்கேன்னா இதை வந்து இந்த ஸ்டவ்ல மாத்திட்டு, ஏன்னா எதுவுமே மீடியத்துல வச்சு வேக வைக்கும் போது நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும். கொஞ்சம் பூரிச்சுட எண்ணெய் இது ஃபுல்லா வச்சிருப்போம், இது மீடியத்துல வச்சிருக்கேன். கட்டி ஆயிட்டா. பூரி, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் எடுத்துக்கிடலாம். ஆனா இது ஒரு மெத்தட் தானான்னு கேட்டா கிடையாது, இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். சின்ன பூரியா தான் போட போறோம். பட்டர்லாம் போட்டதுனால நிறைய மாவு தேவைப்படாது. மாவே போடண்டா, பட்டர் போட்டா இந்த இதுதான் இந்த மாவு போடதான் அந்த எண்ணெய் கரியுது. எண்ணெய் ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ண முடியாது, கரியாது. எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது வந்து நான் மாவு ஸ்ப்ரெட் பண்ண வச்சது. இது உள்ளங்க ஒரு அமுக்கு அமுக்கிறோம், அமுக்கிட்டு அந்த போட்டுறேன். மேக்சிமம் பூரிக்கு வந்து மாவு எடுக்காம தேய்க்கதான் நல்லது. ஏன்னா பூரி ஹார்ட் ஆகாது. முதல்ல பூரி நல்ல பூரி ஃபர்ஸ்ட் இதுல இருந்தே போகும். பூரி வந்து கொஞ்சம் திக்கா தான் போடணும், சப்பாத்தி கொஞ்சம் லேசா போடணும். என்னாச்சா, அடுத்தல எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு இந்த டைம்ல தான் பூரி போட்டு எடுக்கணும். கறிய ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்கு கலர்? அதான் இதுக்கு மேட்ரு. சூப்பரா இருக்கும். ஆஃப் பண்ணிடுவோம். இல்ல பூரி சுட்டுருவோமா? ஒரு சொட்டு எண்ணெய் இதுல உரியாது.
இப்படிதான் கலர்ஃபுல்லா சுடணும். கொஞ்சம் வெந்தாலும் இப்படி நம்ம டிப் பண்ணா போதும். ஃபர்ஸ்டே பண்ணிட்டோம்னு வைங்களா, ஓட்டை விழுந்துரும். ஆமா. அப்ப அந்த மாவு பொங்காது. அதே மாதிரி பூரி சப்பாத்தி ரெண்டுக்குமே ஒரே பேட்டர்ன் தான், மாவு விரவுது. இதுலயும் சப்பாத்தி போட்டுடலாம். சரியா? அடுத்தால வந்து இந்த இட்லி தோசைக்கு தனித்தனியா மாவு அரைப்பாங்க, அப்படியே அதுவும் அப்படியே கிடையாது. ஆனா எப்பவுமே பூரிக்கு வந்து மாவு நல்லா என்ன செய்திருக்கணும், சாரி எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சிட்டு நான் தள 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 தளன்னு கொதிச்சாலே போதும், திருப்பி போடணும். இதுதான் பூரி சுடுறதுக்கெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. எண்ணெய் காய முன்னாடி பூரி சுட்டோம்னா சப்பி தான் வரும். ரெண்டாவது சீக்கிரம் வந்து டயர்ட் ஆயிரும், தொய் விழுந்த மாதிரி ஆயிரும். இது அப்படி இல்லை. பாரம்பரிய மெத்தேடான்னு கேட்டா கிடையாது, இது இன்ஸ்டன்ட். இப்படியும் நமக்கு வந்து வடமதி சமையல் சேனல் நம்ம இப்படியும் ரெசிபிஸ் போடுவோம். ஓகேயா? கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பூரி மாவு சப்பாத்தி மாவு விரவ தெரியாதவங்க மெஷர்மெண்ட் நான் கரெக்டா சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு ஒரு 10-15 நிமிஷத்துல ரெண்டையுமே ரெடி பண்ணலாம். ஓகே, செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா இல்ல பாரம்பரிய சமையல் ரெசிபி பிடிச்சிருக்காங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.